அன்புமணி ராமதாஸின் உரிமை மீட்பு பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையிலான விரிசல் விரிவடைந்து வருகின்றது. இருவரும் தனித்தனியாக பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அரசியல் அரங்கை பரபரப்பாக்கி வருகின்றனர். இதற்கிடையில் நேற்று தனது தேர்தல் பிரசார சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அதன்படி உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த பிரசார பயணத்தை சென்னையை அடுத்த திருப்போரூரில் அன்புமணி ராமதாஸ் தொடங்கினார். 100 நாட்கள் முக்கிய தொகுதிகளுக்கு சென்று பாமக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருந்தார். டாக்டர் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் இந்த பயணத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள விவரங்களை சுட்டிக்காட்டி டாக்டர் அன்புமணி ராமதாஸின் நடைபயணத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்த நிலையில் தனது பயணத்திற்கு தடை விதித்த நிலையில் அனுமதி கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தை அன்புமணி ராமதாஸ் நாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.